அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான். சகல விதமான மீன்களும் வெட்டி தரப்படும் உடனுக்குடன். என்னென்ன பிரச்சனை தெரியாம நீ எல்லாருக்கும் எல்லாத்த பிரச்சனைக்கும் நாங்கள் நுழையலாமே. எங்கட பிள்ளைகளை எங்கட கட்டுப்பாட்டுக்கு இல்லாம இருக்குது. பிரச்சனை பெறாத அந்த படியன் தெரியாது. அதுகள் உதவி செய்ததானே இப்படி ரோட்டு தெருவு நிற்காம கூட்டிட்டு வந்து அதைத்தான் நான் நீங்கள் ஓம்பண்ணீங்களான்ட்டு தான் நான் சரியா என்ன பிரச்சனை இல்லை. அப்ப இப்ப அவன் பிரச்சனைக்க நீங்க நானும் கருத்து முரண்பாடு வந்து நீங்க நானும் என்றால் கடைசியா எந்த பாடுதானே அப்பா கரெக்ட். நான் தான் செட்டியில் இல்லை பேருந்து வடக்கவண்டி எல்லாமே வந்துடும். சத்தம் ஐயாதேங்கோ அண்ணாவுக்கு இப்போ அடிச்சு சொன்ன அன்படி எனக்கு வெளியில் வந்து கொண்டு நிற்கிறான் கூட்டி கொண்டு வர சரி கூட்டி கொண்டு வந்தாலுங்க இருந்தாலும் நான் தானே இப்ப தலைமை தாங்க இந்த பிரச்சனை தீர்க்கக்குள்ளதான் இப்படி எல்லாம் போட்டு காட்டுறீங்கன்னா வாரபடியோட கதைக்கிறது வாரவரும் டிக்டாக்கர்றாங்க. வணக்கம். ஒரு பிரச்சனையோட வாரண்டு இல்ல தெரியும் தானே உனக்கு தெரியும் தானே அப்படி என்ற பிரச்சனை அது மனுஷி வரைக்கும் அடிச்சு கொண்டு இருக்கு. உனக்கும் அடிச்சது உனக்கும் அடிச்சு கொண்டு வந்தது. மற்றது என்னன்னு சொன்னால் சில பிரச்சனைகளை கொஞ்சம் பெரியாக்கள் கதைக்கிறது நல்லது தானே. மனுஷி மடிச்சு கொண்டு இருக்கு இருக்கு. அதான் என்ன கேட்டா கொஞ்சம் தெரியுதானே இவன் கொஞ்சம் கதைச்சானு சொன்னா கொஞ்சம் அப்படி கதைச்சு ஒரு மாதிரி கதைச்சு சமாளிச்சு கூட்டி கொண்டு வர சரி உங்களோட சொன்ன நான் சரி 8 மணிக்கு லைஃபா 8 மணிக்கு நான் வந்துடுறேன். ஆனால் வேஷம் போட்ட மாதிரி கண்ணாடி நடிகெல்லாம் போட்டுட்டான் தூக்கி. இப்போ தம்பி என்ன தெரியும் தானே என்ன தெரியாமல் இல்லை. இப்போ என்னென்று கேட்டால் நீங்கள் இங்கே வந்து இந்த யூரோப்பை பற்றி கொஞ்சம் படிக்கவும். அதுதான் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் பிரான்ஸ் தான் அந்த யூரோப்புக்கண்டு சில பல நடைமுறைகள் இருக்கு. ஸ்ரீலங்கா நடைமுறை இங்கே செல்லாது. அங்கே நாங்கள் என்ன செய்யலாம், அதுங்கிற நாடு இது. நாங்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கிற நாடு. இங்கே வந்து பொம்பளைகளுக்கு கண்டு சில சலுகைகள் இருக்குது. இந்த நாட்டில் வந்து பொம்பளைகளுக்கு கண்டு சில சலுகைகள் இருக்குது. கண்டபடி நாங்கள் பொம்பளைகளுக்கு கை நீட்டக்கூடாது. பொம்பளை கை நீட்டலாம். பொம்பளை கை நீட்டினா நாங்கள் ஒன்றுமே செய்ய இல்லாத பாடி வாங்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டிய ஒன்றுமே செய்யலை. என்னென்ன இங்கே வந்து ஒரு 80% பொம்பளைன்ற பக்கத்துக்கு தான் சட்டங்கள் சாய் எங்களை விட. என்னென்னு கேட்டால் அங்கே என்ன சொன்னால் இந்த சோசியல் இந்த சமூக சேவை இது இருக்கല്ലോ அதுகள் வந்து இல்லை. இங்கே வந்து இவ எந்த பிரச்சனோட இருக்கலான்னு சொல்லி ஒரு சோசியல்கிட்ட போட்டான்னா அவள் அந்த இவ புள்ளிகள் எல்லாத்துக்கும் உரிய வாடகை கொடுத்து அவைக்கு சாப்பாடு சாமான்கள் கொடுத்து அவையில பாதுகாக்கிற வேலையை அவள் இங்கே கட்சியமாக செய்வினோம். அப்போ அந்த துணிவு இங்கே உள்ள பொம்பளைகளுக்கு இருக்கு. வெயிட் உங்களோட மனசு இங்கே வரைக்க மொஸ்கோவில் நின்று வந்தவோ அவன் ஏஜென்சியான வரையில அவன் சின்ன வயசுல வந்தவன். நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியும் தானே நான் சொல்ல தேவையில்ல தானே. இப்போ அப்படி என்றா தம்பி உமக்கும் அவருக்கும் இடையில இந்த டிவோர்ஸுக்கு வாரது என்ன காரணம்? என்ன காரணம் என்னன்னு சொன்னாங்க இப்போ அது இந்த பெற்றல் கல்யாணங்களுக்கு போய்க்க அதுகளுக்கு போய்க்க அந்த கொத்தல் கித்தல் எல்லாம் போடுவாங்க அந்த மேசையில் அது ஆக்களுக்கு முன்னால் வாங்கி அதில் அடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி என்ன ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாத மாதிரி விளங்குது. அது செய்து போட்டால் என்னங்க ஆக்களுக்கு முன்னால் என்னை பற்றி தேவையில்லாமல் கதைக்கிறது கூட. அவர் அப்படி செய்கிறார் இவர் இப்படி செய்கிறார். நாங்கள் கூட வேலை செய்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தெரியும் தானே லைட்டாக வரைக்கும் நாங்கள் லைட்டாக ஒரு கட்டிங் போடுறது நோமல் தானே. உடம்பெலுப்புக்கு போடுறது நோமல். வீட்டை இருக்கிறவோ என்னத்துக்கு அடிக்கிற தண்ணி அது அவவுக்கு பின்ன கல்யாணத்துக்கு முதலே பழக்கம் போலோட அவ கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய போட்டோக்கெல்லாம் பார்த்தோன்னா பொட்டிகளோட நின்று பெரிய கிளப்புகளுக்கெல்லாம் போய் இப்ப சம்பி அது எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. ஏன்னாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்ப என்ன பிரச்சனைக்காக வேண்டி நீ போறேன் அதைத்தானே சொல்றேன். அதான் இப்ப உதல்லாத்தையும் பார்த்து அவவுக்கு ஏற்ற விதமாக உண்மை அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க தெரியாட்டி டிவோர்ஸ் தான். நான் என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க? அவள் குடிக்கிறாள் நானும் கொஞ்சம் குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அவள் எல்லாம் செய்யறான்னு நானும் செய்தேன்.
இப்படி போற வெத்திகள் வழி மாக்கள் பொம்பளைகளுக்கு முன்னாலே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுங்க எனக்கு மட்டும் தன்மானம் இருக்கல. இல்ல தம்பி, அவ வந்து வீட்டுக்கு குடிச்சிருக்கலாம், அவன் அடிப்படையில குடிக்கலாம், அது வேற விஷயம். இவன் போட்டுறதுல ரெண்டு குடிக்கிறதா இப்ப பிரச்சனை. குடி 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 ஒன்று குடி சரியோ தம்பி. ஒரு டிவோர்ஸுக்கு வாராக்கு ஃபர்ஸ்ட் வந்து குடி, ரெண்டாவது உங்க மனசு வந்து சில ஆசா பாசங்களோட வருவா, அதை நீங்கள் நிவர்த்தி செய்யணும். இப்போ சில நேரங்களில் அவளுக்கு இன்றைக்கு தந்த மனுஷன் காதல தினத்துக்கு ஒரு நகை பண்ணி தந்தது அப்படின்னு சொல்லி அவள் டெலிஃபோன் அடித்து கண்ணாப்பட்டிகளுக்கு சொல்லுவாள், ஹலோ இந்த மனுஷன் அடி இன்றைக்கு எனக்கு இந்த நகையை பண்ணி தந்தது பண்ணி தந்தான்னு சொல்லி அவைகளுக்கும் சில பேர் ஆசாவாங்க. அப்போ நீங்கள் அப்படியான விஷயங்களையும் செய்ய வேணும். அதை விட்டுட்டு குடியோன்னு இருந்தார் தம்பி. அதுதான் அதுதான் சொல்றேன். நீங்க சொல்றதுக்கு நான் எல்லாத்தையும் காலையில கேட்டு வச்சுக்கணும். பாயிண்டா சொல்றேன், கேளுங்க. நடந்த சம்பவங்களை சொல்றேன். நீங்க ஏன் ரோட்ல குடிக்கிறீங்கன்னு கேட்டீங்க கேள்வி, அதுக்கு சொல்றேங்க. நான் உங்களுக்கு முன்னால குடிக்க கூடாதுன்னு தான் நான் ரோட்ல வச்சு குடிச்சிட்டு வா. சரியோ, லவ்வர்ஸ் பேக்கு நீங்க கொடுத்து பொருள் கொடுத்துருங்கன்னு நீங்க கேட்டீங்க ஒரு கேள்வி. லவ்வர்ஸ் பேக்கு நான் பூ வாங்கிட்டு கொடுத்துறேன். அவ கேட்கறேன் போத்தல் வாங்கிடுறேன். நல்ல ஒரு போத்தல் ஒன்று வாங்கிட்டுருக்கலாம். என்ன என்ன பதில் சொல்லுங்க. அப்போ எங்கட பட்ஜெட்டுக்கு என்னால் பூவை தான் வாங்கி தர முடியும். வருஷத்தில் ஒருக்கா சாரிகள் அது வாங்கி கொடுக்குறேன் தானே. கதுவோல் இல்லைன்னா செய்கிறதா நீட்டாக செய்கிறேன். சரி, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனை? இங்கே வந்து சில பேர் தானே நான் சொல்கிற கதையை நான் கோர்ட்டில் வந்து வேறு சொல்ல இருந்தேனா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்டா என் அம்மாவோட நீங்கள் நல்ல மாதிரி இந்த கதையில் அம்மாவுக்கு சொல்லி விட்றாங்க. அம்மா என்ன மனசு நோவும். சரியா, இங்கே அவள் வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை இரவு போனான்டா இரவாக பெற்று செய்யுது, சனிக்கிழமை பெற்று செய்யுது. விடியப்புறம் பண்ணலன்னா 6 மணி இல்லை 4 மணிக்கு வந்து விடிய கதவை தட்டுறான். அதெல்லாம் சரியில்லைன்னு என்னதான் இப்படி செய்கிறான்னா ஒரு நாள் 2 நாள் ஓகே, சில நாளில் இப்படி செய்கிறான்ட்டு ஓகேன்னு பார்த்தா சில நாள் இப்போ நல்லா வந்து நல்லா கொரட்டை அடிச்சு நெத்திர விட்றான்ட்டு ஹேண்ட் பேக்கை வைத்துட்டு வந்து பார்த்தா ஹேண்ட் பேக்கில் கட்டை இது தூள் அதில் இருக்கேன்னு அதில் வேறு வாழ்க்கை ஒடுக்கிட்டான். இனிமே வாழ்க்கைக்கு சரி வராங்க. இது இப்படி போச்சுன்னா அசிங்கமாக போயிடும். நாங்கள் எல்லாரும் பேசாமல் இருந்தாங்கிற காதில் தேனை ஊற்றி அவியவியனை அவிச்சு கொண்டு இருக்கிறேன். இங்கே வா, நான் இந்த மனசியோட போய் கதைச்சிட்டேன். இந்த அம்மா சொல்லி அவனை நம்பர் தந்து நான் போய் கதைச்சிட்டேன். அந்த புள்ள அழுகுது. நீ சொன்ன அவ்வளவும் நீ தான் செய்கிறது. வெள்ளி இரவு வரமாட்டியா, சனிக்கிழமை காலமை தானே பெறுவேன். எங்கே சுவாரேன்னு சொல்லி இரவு கிளப்புக்கு போறியா, கஞ்சா அடிக்கிறியா, தூள் அடிக்கிறியா? சரியோ, சும்மா சொல்கிறேன். அந்த பிள்ளை அங்கே இது அடிக்குது அது அடிக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த பிள்ளை பாவம் தானே வேலைக்கு போய் தானே வந்து சமைச்சு வச்சுட்டு உன்னை எங்கனாலும் பொறியில நீ நிற்பியா? என்ன கதைச்சாலும் நீங்க இந்த நாட்டும் சரி, இந்த நாட்டில் இருக்க சட்டம் சரி, பொம்பளை சார்பை தான் கதைக்கும். ஆம்பளை ஒரு நீங்க கணக்கில் எடுக்க மாட்டீங்க. எங்களோட வேதனை எங்களுக்கு தெரியாது. சரியா? இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்டா, இது மட்டும் இல்ல நீ செய்த நீ என்ன செய்யறியன்னு கேட்டாலாம் இரவு 8 மணிக்கு தானா வேண்ட டிக்டாக் லைஃப் வாங்குதான். டிக்டாக்ல நிற்கிறியா? டிக்டாக்ல நிற்கிறான்னால் நீ வந்து நிதானமாக கதைக்கிறா இல்லை. என்னென்னு கேட்டால் கட்டை அடித்து போட்டு தான் கதைக்கிறேன். இப்போ கட்டை அடித்து போட்டு கதை கேட்க என்ன கதைக்கிறேன், என்ன வாரன், என்ன போடுறோன்னு தெரியாது. நான் மனுஷியோட அது செய்கிறேன் இது செய்கிறேன், எந்த மனுஷி அப்படி நடக்குது இப்படி நடக்குது, மனுஷியோட நடக்கிற ரகசிய விஷயங்களை கூட பகிரங்கமாக சொல்லி கொண்டு நிற்கிறான். அப்பா இந்த கேளுங்க, என்ன சொன்னது அந்த பிள்ளை சொன்னது தெரியுமே, தான் குடிச்சு விட்டு வாரது பார்த்தா அதுக்கு வேற ஒருத்தனையும் கூட்டி கொண்டு தான் வராராம் வீட்டுக்கு புறண்டே வச்சேன். வீட்டை கூட்டி கொண்டு வந்து இந்த டெஸ்ட் செய் அந்த டெஸ்ட் செய்யணும், அந்த பிரச்சனை இருக்கு. அதை விட தமிஞ்சவா டிக்டாக்ல வந்து கொஞ்சம் வந்த உடனே நீ வந்து குழம்பி அவனுக்கு தெரியும் இவனை தெரியுமா, அவனுக்கு அடிக்கிறான் இவனுக்கு அடிக்கிறான், அங்க வெட்டுறன் இங்க வெட்டுறன் சொல்லி கதைக்கிறியா? நீ வந்து நீ வெறியெல்லாம் கதைக்கிறேன், டிக்டாக்லாம் கதைக்கிறேன்னு நினைச்சு கொண்டு நீங்க பாத்தீங்கல்ல. இப்போ இரவு நான் 8 மணிக்கு வந்து டிக்டாக் பண்ணேன். எந்த மனுஷன் வீட்டு இருந்தா நானே நான் டிக்டாக்ல கதைக்கிறேன். எந்த மனுஷன் வீட்டு இருக்க மாட்டேன்றா, வெத்துக்கிட்டு ஓடுறா. அப்ப நான் வந்து ஓகே பொழுதுபோக்கு டிக்டாக் எடுத்து அப்படின்னா சம்பவங்கள் அதுக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்குடாப்பா. அப்படி இந்த டிக்டாக்ல போய்
நீ கதைக்கிற அவலத்தையும் அவன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு சிஐடி கொடுப்பான், பொலிசு கொடுப்பான், அங்கெல்லாம் கொடுப்பான், எல்லாம் ரெடியா இருக்கும். எப்பவோ ஒரு நேரம் நீ போவேக்க இன்னும் இப்படி பிடிச்சா மாத்தி கொண்டு உள்ளுக்க போட்டு விட்டுறாங்க. இங்க இருக்க ஆதாரம் என்ன என்ன நீ நீ கதைக்கிறது என்ன கதைக்கிறேன்னு தெரியாம கதைக்கிறேன் நியாயத்தை கதைக்கிறேன். நீ என்ன செய்யறீன்னு சொன்னா நீ டிக்டாக்ல நிக்கிற வந்து போட்டு நீங்க என்ன சொல்றியான்னு சொன்னா பொறுங்க என்ற மனுஷி இப்ப வாரா வந்து அவன் என்ன விளையாட்டு காட்டுறான்னு பாருங்க. என்னோட அவள் வந்து என்ன செய்வாள், அவள் வந்து சப்பாத்தை கலத்துவாள், ஜக்கெட்டை கலத்துவாள், மற்ற அதுகளை எல்லாத்தையும் நீ பதிக்கிறாய். பதிச்சு இது நியாயமா? நீ செய்வது நியாயமா? நீங்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் ரெக்கார்ட் பண்ண இல்ல லைஃப்ல போயிருக்க அவ்வளவு அந்த பிள்ளைய சொல்றாங்க மனசு பாராள் உடுப்ப கலட்டுறாள் கொள்றாள் சொன்னால் அந்த அந்த கட்டத்தை நீ லைஃப்ல விட்டா எல்லாரும் பாப்பாங்க தானே, பார்த்தவங்க டக்கண்ட அவளுக்கு அடிக்கிறாங்களாம். நீ என்ன ஏன் எனக்கு நடக்கிற சம்பவத்தை உங்களை சொன்னா நீங்க வந்து விளங்குது இல்ல கேக்குறீங்களா? இங்க வந்து கைய வைக்கிறாள் கொள்றாள் கேக்குறீங்க இல்ல? அவளோட கைய வச்ச அவளோட கையடா வச்ச அண்டு வைக்கல ஏதோ நல்ல காலத்துக்கு அது ஏதோ நடந்துட்டு உங்களுக்கு நீங்க சொல்றீங்களே கெட்ட வார்த்தை பேசினேன் இன்னைக்கு வாங்க இந்த குரூப்புக்குள்ள எத்தனை பேர் நான் என்ன குரூப் இருக்கு அதுல வந்து இவ்வளவு பேர் வந்து கெட்ட வார்த்தை பேசுறேன் வந்து பாருங்களேன். இதெல்லாம் நோம்பலா பார்த்தேன் பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி பர கெட்ட வார்த்தை நீங்க கண்ண காதை எப்படி முழுக்கணும் நிற்பீங்க அப்படின்ட்டா. உங்களுக்கு இது நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இதுன்னு சொன்னா நீங்க அதுக்கு வந்தீங்கன்னா இப்படி பத்திக்கணும் நிற்பீங்க. அவ்வளோதே கெட்ட வார்த்தை இருக்கு. சில பேர் கயக்கிறாங்களா இப்போ அது ரெண்டாவது என்ன ஃபேமஸ் பயங்கர ஃபேமஸ் குரூப்புகளை வந்து 10 பேர் லைன் எழுப்பினா ஒவ்வொரு சண்டை பிடிக்கிறது. அதில் நாங்கள் 4-5 பேர் போய் பார்த்துட்டு நிற்போம், வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறதா இது நடக்குது எது நடக்குதுன்னு அப்படி போகிறாக்கலாம் நாங்கள் ஒழிய அதுக்கு போய் இது பண்ணுறாங்க இல்லை நாங்கள் இன்னும் மேலே வேத்தியெல்லாம் காய்க்காமலாம் நல்லவன் வளர்ந்து வர்றவனை பார்த்து 4 பேர் வந்து கவனம் கலைக்கிறது இதுல வந்து அவன் பாப்பானாம் 25 பேர் வேற பின்தொடர்ந்தால் வேற மேல கேத்தி விடும் 25 பேர் வரும் வரைக்கும் அது வியோஸ் இல்லை. நாங்கள் எத்தனை பேரை வச்சுக்க வேண்டாம் கிட்ட வியோஸ் நாங்கள் எவ்வளோ 1000 பேரோட லிங்க் வச்சுக்க வேண்டாம் எங்களுக்கு அதான் நாங்கள் உயரத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியாது அதுக்கு எங்களுக்கு இவரை வந்து இவர்கிட்ட மனுஷியோட வந்து சேர்க்கல உண்ட மனுஷி அவர் சின்ன வயதுல இங்க வந்தாலும் எத்தனையோ பக்குவமான நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இவனோட இவ்வளவு காலமும் அந்த புள்ள இவனை திருத்தலாம்னு சொல்லி ஃபுல்லா ரை பண்ணி இருக்குது. உண்மை வரவேற்கணும் அப்படியான இப்போவோ இவனை அடித்து கலைச்சிருக்க. இப்போ நீ வந்து குடிக்கு அடிமையாகினால் சரியோ, குடிக்கு அடிமையாகினால் சில மருந்துகளை கொடுத்து குடி அடிமையில இருந்து மீட்கலாம். அல்லது போத வஸ்துக்கு அடிமையான ஆக்களை போத வஸ்து ஒரு இதில் கொண்டு போய் திருத்துற மையத்தில் போட்டு அவைகளையும் திருத்தலாம். ஆனால் இந்த டிக்டாக்கு அடிமையான ஆக்களை திருத்தவே இல்லை. ஓமாப்பா தம்பி அந்த பிள்ளை இங்கே சின்ன வயதில் வந்தது தமிழாக்களோட வெள்ளத்தோளோட எல்லாரோட தான் அந்த பிள்ளை சேர்ந்து படித்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்கு எங்களோட கலாச்சாரம் இருக்கும், வெள்ளக்காரன்ற கலாச்சாரம் இருக்கும் தானே. அதால தான் அந்த பிள்ளை அப்படி நடக்கண்டா எல்லா பள்ளியையும் அந்த பிள்ளையில தூக்கி போட்டு நிற்கிறீங்க நீங்கள். அந்த பிள்ளை வந்து இங்கே சின்னல இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும். 40 பிள்ளைகள் படிக்கும். இவன் ஒரு பிள்ளை தமிழ் பிள்ளையா இருப்பார். எல்லா நாட்டுக்காரருடைய தான் அது பிள்ளைங்கும். எல்லா நாட்டுக்காரருடைய இப்போ பிள்ளைங்க அதோட கலாச்சாரம் வருந்தேன். அது வந்து நீ இப்படி சொக்கையில் கொஞ்சின உடனே சில பேர் கொஞ்சி போட்டாங்க அப்படின்றலாம் இல்லை. அது பிள்ளையா இல்லை. பிள்ளையா நான் இதை செய்யக்கூடாது. நீங்கள் இங்கே வந்து தொட்டதுக்கு எல்லாம் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இது குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் காய்ச்சிட்டீங்களா? காய்ச்சி முடிஞ்சா அங்களுக்கு ஓகேயா? காய்ச்சி முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் காய்ச்சிட்டீங்களா? நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க. வலின்றது இருக்குல்லோ அது பட்டவனுக்கு தான் தெரியும். கறந்த பால் இருக்கு தானே சட்டியில் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் போக அதோட தன்மையை காட்டும். இருந்து பாருங்க அவோட கொஞ்ச நாளைக்கு அவனோட கூத்துவலை நீங்களே பார்த்து கண் கொண்டு பாருங்க. எவ்வளோத்துக்கு அடி வாங்கியிருக்கிறேன், எவ்வளோத்துக்கு நொந்திருக்கிறேன், எவ்வளோத்துக்கு வேதனைப்பட்டிருக்கிறேன்றதை வாயால் சொல்லி தெரியாது, பட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் இவ்வளோ நேரம் வேஸ்ட்டு காய்ச்சனத்துக்கு ஒரு டிக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தா எனக்கு விவசாய பேர் இருக்குமா தம்பி? இங்கே வரும் நாங்கள் இதில் 3 பேரும் கதைச்சதை போய் பேருந்து இரவுக்கு லைஃப்பில் சொல்கிறது இல்லை சரியா? இங்கே பிறந்த பிள்ளைகளாக இருந்தானே, அங்கே இருந்து வந்த பிள்ளைகளாக இருந்தானே, சின்னல இருந்து வந்துடணும்னு சொன்னால் அவையிட்ட எங்களோட கலாச்சாரம் அரைவாசி இருக்கும்,
இந்த நாட்டின் பிரெஞ்சு நாட்டின் கலாச்சாரம் வரவாசி இருக்கும், வேறு நாட்டு பிள்ளைகளோட சரி அந்த நாட்டு கலாச்சாரங்கள் எல்லாம் வரும். ஆனால் இந்த 2 கலாச்சாரத்திலையும் வளர்ந்த பிள்ளைகளோட எப்படி நாங்கள் வாழ வேணும்னு சொல்லி நீர் தான் திங்க் பண்ணுவோம். இந்த 2 கலாச்சாரத்திலையும் வாழ்ற பிள்ளைகளோட எப்படி வாழ, இந்த 2ஐயும் இதுக்குள்ள நீ வாழ தெரியாட்டி நீ வாழையில. நானும் இங்க வந்து 15 வருஷம் பண்ணேன். 15 வருஷமா எனக்கு தெரியும் விசு கொடுக்கறது எப்படி, சம்மம் குடிக்கிறது எப்படி, ஒக்க அடிக்கிறது எப்படி என்ற எனக்கு எல்லாம் தெரியும். நானும் தெரியாம இந்த நாடு என்ன பிரச்சனை உன்ன மாதிரி எனக்கெல்லாம் தெரியுமன்னு என்று இருக்கல்லோ, அவ வந்து தனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி நடு ரோட்டுக்கு போறதை தவிர வேற வழி இல்லை. அண்ணே எந்த ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு குடிச்சிட்டு வரைக்கும் எனக்கு மணக்கிறது தெரியாதா, ஆக்கள் நடத்த விதிகளை பற்றி தெரியாதா. நான் வந்து அவங்கள ஒரு குறைமே சொல்ல இல்லை. அவன் வந்து என்ன பொம்பளை பற்றி நான் குறை சொல்லவே இல்லை. அவன் செய்யற விருந்தாத விளையாட்டுகள்லாம் எனக்கு பிடிக்கல. கட்டி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, நடிச்சாம சும்மா பையன் சொல்லி கொண்டு இந்த தேவையில்லாம பொம்பளை நீ கலைக்கிறது நியாயம் இல்லாத நீ வந்து கெட்டதுக்கு காரணமே உங்க லைஃப் தான். உங்க லைஃப் நீ உங்க லைஃபால இழந்திருக்காடா. எனக்கு என்ன காலம் கூட கூட்டிட்டு ஒரு நிமிஷம், நீங்க 3 பேருமே அவனுக்கு சார் தான் காய்ச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு சார் ஒண்ணும் இல்ல, கஷ்டப்பட்ட எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் ஒரு தரம் ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யப்படல. நீங்க விரைவில் இருந்து பாருங்க, நல்லது உங்களுக்கு தெரியும். வாங்க மேக்கப் சாமான கொண்டு அத பவுடர் சொன்னீங்க. அந்த புள்ள என்ன கூப்பிட்டு வச்சு அழுகுது. உங்களுக்கு பவுடர் இருக்காங்க அப்படி இல்ல என்ன சொல்லி இருக்கா. எனக்கு தெரியும், மண்ணு பார்க்க தெரியும், பவுடர் தெரியாது. தண்ணி அடிக்குது, கட்டி அடிக்குது. இவருக்கு வந்த முதலாவது சந்தேகம், 2வது வந்து அவள் குடிக்கிறாள் என்று சொல்லி, இது 3வது வந்து அவள் பவுடர் அடிக்கிறாள். இவருக்கு வந்து என்ன சாமான அவள் மேக்கப் சாமான் வச்சிருந்தாலும் அதை பவுடர் இவருக்கு ஒன்றும் தெரியாதவன கல்யாணம் செய்தாலும் அவளுக்கு பெரிய புள்ள. அதை விட இந்த டிக்டாக் கால் எப்போ வெளியில வரானோ அப்போ அதுக்கு தான் குடும்பமா இருக்கு. சரி 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 பிரஷர் குளிச்சு ஒரு காடாடி இந்த சுவர் தண்டை மாட்டு கேறிட்டு அவளோட என்ன இப்போ இப்படியா நாங்களே. அப்போ நான் சொன்னேன் இப்படியா நாங்களே ஏன் கூப்பிட்டு அடி இப்போ நான் திருத்தலாம் ஆடி ஒரு குடிபோதையில் இருக்கிறவனை திருத்தலாம், இல்லை பவுடர் அடிக்கணும் திருத்தலாம், இந்த டிக்டாக் போதையில் இருக்கிறவனை திருத்தலாம். அது என்ன இப்போ குளிச்ச வேணும் உங்களுக்கு. அது சரி, இவன் இப்போ இங்கே வந்தது போனது எல்லாத்தையும் போயடி அந்த டிக்டாக் லைவ்ல கதைக்கத்தான் போகிறான். இந்த பொண்ணு இருக்கா டிக்டாக் ரக்க என்ன எல்லாத்தையுமோ கதைச்சதையும் போட போகிறான். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஃபோனில் டிக்டாக்கை ரக்கினி என்றால் அவன் லைவ்ல என்ன கதைக்கிறான்னு பார்க்கலாம்.